ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய ஹீ நெவர் இன்ட்ரடியூஸ் மீ ஐ எம் திஸ் ஒய்ஃப் இருக்கடா. அது 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்கில் போகிறேன்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜிமின் நம்ம டேவோட அம்மா கிட்ட எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருப்பாங்க. இப்போ டேவோட அம்மா முறைக்கிறாங்க டேவை பார்த்து. டேவ் என்னடா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஜிமின் பக்கமே பேசாதீங்கம்மா, ஏன் பக்கமும் பேசுங்கம்மா சொல்கிறாங்க. என்ன பேசணும் பக்கம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ என்னடா பண்ண, ஏன்டா நான் ஜிமின் இன்ட்ரோ பண்ணி வைக்கல ஒய்ஃப்னு சொல்லிட்டு என்னோட தக்கத்துக்கு என்னடா குறைச்சல் சொல்கிறேன். டேவோட அம்மா கேட்க, அம்மா அங்கே பாருங்க, நான் அப்படி சொல்லம்மா, ஜிம் ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்குமா, நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லி கேட்குறாங்க. ஹெட் செக் பண்ணுறாங்க. சரி, லவ் பண்ணுறேன். அப்புறம் இருக்கும்போது ஏன் உங்களை ஒய்ஃப் இன்ட்ரோ பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க டேவோட அப்பா. இப்போ டே பார்க்குறாங்க. அப்பா உங்களுக்கு தெரியல, ஜிமின் நான் இப்படி இன்ட்ரோ பண்ணுவோம், யாராவது ஜிம்மில் ஹார்ட் பண்ணிட்டாங்கன்னா டீஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா டீஸ் பண்ணுவாங்களா ஹார்ட் பண்ணுவாங்களா எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லைப்பா, ஜிம்மின் வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கான், அப்புறம் அவனுக்கு படிக்கல சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பா டேவோட பார்க்குறாங்க. ஏம்மா என்ன சொல்கிறாங்கம்மா சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா பார்த்து டேவோட அப்பா கேட்க, எனக்கு எனக்கு தெரியும் சொல்லிட்டு உங்கள் போய் தான் சொல்கிறாங்க. என்ன ஏன் பையனா, ஏங்க பாரு அவன் படிக்கிறவனுக்கு யார் சொல்லணும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாப்பா, வில்லேஜில் தானே நம்ம ஃபார்ம் ஹவுஸில் தானே இருந்தால் சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. கடவுளே அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா தாங்க, பாருடா அவன் ஃபார்ம் ஹவுஸில் கிராண்ட்மா தான் இருந்தாங்க, அவன் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அவனுக்கு யார் சொந்த ஜிமின் ஃபார்ம் ஹவுஸில் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு ஃபார்ம் ஹவுஸில் கிராண்ட்மா தான் பார்த்துட்டான் ஓகேவா, அவங்களுக்கும் தனி வீடு எல்லாமே இருக்குது. நான் என்ன சொன்னேன் உன்ட்ட, இப்போ நான் மேரேஜ் பண்ணி என்ன சொன்னேன் உன்ட்டு ஞாபகம் சொல்லி கேட்குறாங்க. என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே நினச்சி பார்க்குறாங்க. அங்கே பாரு டேங்க சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம கிராண்ட்மா இருக்காங்க இல்லையா ஃபார்ம் ஹவுஸில், அவங்களோட கிராண்ட் சொந்த மேரேஜ் பண்ணி போகிறோம் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ டே நினச்சி பார்க்குறாரு சொல்லிட்டாங்க. நான் கிராண்ட்மா டே ஹவுஸ் இப்போ ஃபார்ம் ஹவுஸ் இருக்காங்களே அவங்களோட கிராண்ட் சனுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைப்பாருன்னு சொன்னே தவிர, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட கிராண்ட் சன் மேரேஜ் பண்ணி வைப்பாருன்னு சொன்னே தவிர என் ஃப்ரெண்டோட பையன் சொல்லிட்டு உன்னை வந்து நான் ஜிம்மில் வந்து ஃபார்ம் ஹவுஸில் இருக்கான், அவன் வந்துட்டு படிக்கல சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லவே இல்லையே, நீ எப்படி இது இப்படி யோசிச்சா சொல்லி கேட்குறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க, நீயே மென்ஷன் பண்ணிக்கிட்டே அப்படியே சொல்லி கேட்குறாங்க. சரி அப்போ விடு, மேரேஜுக்கு அப்புறம் நீ பேசவே இல்லை அவங்ககிட்ட, உனக்கு என்ன ஜிம்மின் வரும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன ட்ரீம், இது மாதிரி கேட்கவே இல்லையா கேட்குறாங்க. சரி டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி இவர் 1 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணார். நான் வீட்டு ஒர்க்கு நல்லா பண்ணுறேன் நம்ம அப்படி சொன்னார். எனக்கு என்ன ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருப்பா சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல ஆண்டி, இப்போ தான் புரியுது, இவர் என்ன ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை மட்டுமே பார்த்துருக்காரு ஆண்டி சார் ஜிம்னு சொல்ல. இவட அம்மா கோவம் வருது. ஏண்டா நீ அப்படியே நினச்சா சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான், என்னோட பையன் எங்கே போய் தங்கும், இது வந்துட்டு கிராஜுவேட் ஆயிருக்காண்டா, அதுவும் பிஏபிஎல் ஓகேவா, நம்பர் 1 லாயர்டா, நீ எவ்வளோ தைரியத்தை அப்படி நினச்சிருப்பா இன்னும் சொல்லி டாப்பர் போயிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. அப்புறம் என்ன தானே பேசணும் அந்த 4 மந்த்தில் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, மறைச்சு பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ண வேண்டியது, ரொமான்ஸ் மட்டும் பண்ணார், மற்றபடி எதனா ஒரு வார்த்தை கேட்டாரா சொல்கிறாங்க. இப்போது வண்டி பார்க்குறான். அவன் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்டா எப்படி அவன் சொல்லுவான், நீ எப்படி ஃபஸ்ட்டு நீயா ஒன்று இமேஜின் பண்ணிப்பா, அப்புறம் அவன் சொல்லணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. சரி நீ கேட்கவே இல்லையா ஜிமின் சின்ன வயசில் எப்படி இருந்தா என்ன பண்ணா எதுவும் மனசு விட்டு பேசவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போது டே தான் அம்மா எனக்கு அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க டைம் இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. அவள் ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இவர் மற்ற டைமில் வீட்டில் இருப்பார் ஆண்டி, வீக்கெண்ட் என்ன வெளியே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சுற்றுவார் தெரியுமா, டே ஃபுல்லாக தனியாக தான் இருப்பேன், நைட்டு வருவார் வந்துட்டு அப்புறம் தங்கம் செல்லணும் கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் அப்படியே இருந்துருவார் ஆண்டி, அப்படி போயிடுவார். எனக்கு வீட்டில் கூட இந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் கேரிங்கும் பார்த்து லவ்வாக இருப்பார், மற்றபடி பேச ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டாக இவர் இல்லை ஆண்டி சொல்லி ஜிமின்னு சொல்ல. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. அப்படியாப்பா அப்போ வேறு பையனை பார்த்துருவோமா சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கேட்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமான்னு சொல்ல வர டே வந்து ஜிமின் முகத்தை கை வைக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு அதை சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ டேவோட பார்க்குறாங்க. ஏன் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. நீ ஏன்டா நீ வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணி போகிறேன்னு சொல்லியிருக்க, அப்புறம் அவன் மட்டும் சொல்லக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. அப்பாங்க பாருங்கள் புரியாமல் பேசாதீங்கப்பா, நான் ஜிமின் படிக்கலன்னு நினச்சிட்டப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா ஃபோன் ஆன் பண்ணி ஒரு பிக்சர் காமிக்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ அதில் பார்த்தா நம்ம ஜிமின் கிராஜுவேட் ஆயிருக்காங்க, அதில் டேவோட அப்பா அம்மாவும் நம்ம ஜிமினோட கிராண்ட்மாவும் இருக்காங்க. அப்பா எது சொல்கிறாங்க, டே இங்கே பாரு சியோல் யூனிவர்சிட்டியில் தாண்டா வந்துட்டு கிராஜுவேட் ஆகலாம் ஓகேவா, அது யூனிவர்சிட்டி டாப்பர் ஓகேவா, நம்பர் 1 லாயர், எல்லா குவாலிஃபிகேஷனுமே அவன்ட்டு இருக்குடா. ஜிமோட அப்பாவுக்கு ஜிம் லாயர் ஆகணும் ரொம்ப ட்ரீம். நம்ம ஜிமோட கிராண்ட்மா தான் ஃபார்ம் ஹவுஸில் இருந்தாங்க, அவங்களுக்கு அது அக்ரிகல்ச்சர் பிடிக்கும், நம்ம லேண்டு அவங்க லேண்டு ஒன்றா தான் இருந்துச்சு, அவங்க தான் எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க. நம்ம ஜிமோட அப்பா நிறைய லேண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் விற்றுட்டு அந்த மணி என்கிட்ட கொடுத்தாங்க, நான் தான் நம்மளோட பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஜிமனுக்கு ஃபியூச்சர் யூஸ் ஆகும் சொல்லிட்டு அவனுக்கு ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆகும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமடா அவன் ஒன் ஆஃப் த பார்ட்னர் நம்ம கம்பெனியில், உனக்கு அது கூட தெரியாது சொல்லி கேட்குறாங்க. அவன்கிட்ட கம்பெனி கொடுக்கும்போது ஷேர்லாம் கொடுத்து நீ பார்க்கலையா சொல்லி கேட்குறாங்க. அப்பா நான் பார்க்கவே சொல்கிறாங்க. என்னத்தை பார்த்தியோ இதை ஃபாரின் வர படித்தேன் சொல்லிட்டு டேவோட அப்பா திட்டுறாங்க. டேக்கர் மாதிரி அப்பா சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்க பாரு ஜிமின் வந்துட்டு அவ்வளோ டேலண்டான ஒரு பையன் ஓகேவா, இவன் ஜிமின் படித்தாலும் படிக்கலாம் ஒரே மாதிரி தான் இருப்பான், அவனோட கேரக்டர் வந்து அவ்வளோ நைஸாக இருக்கும், ஏஞ்சல் மாதிரி ஒரு பையன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், என்னோட ஃப்ரெண்டோட பையன்ற தாண்டி ஒரு பெஸ்ட்டு ஹியூமன், அதனால தான் உனக்கு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த டைமில் மேரேஜ் பண்ணி வச்சோம். ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு லைஃப் நல்லாயிருக்கும், ஜிம்னு தனியாக இருந்துக்கூடாதுல்ல, நம்மளால் முடியும் வேறு ஒரு பர்சன் பெட்டரான பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சுருக்க முடியும், ஆனால் அங்கே போனால் வேறு யாரோ இருப்பானோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, நம்ம ஃபேமிலியே இருந்தால் நம்ம இப்போ ஒன்றாவே இருக்கலான்ற ரீசனுக்காக உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன் தெரியுமா. நீ சொல்லி ஜிமின்கிட்ட இவ்வளோ டேஸ் சொல்கிறாங்க. அப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, ஜிமின் கூட ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃபு பெஸ்ட்டு ஹியூமன் தான் நானும் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஜிமின் படிக்கல, யாராவது ஜிமின் புள்ளி பண்ணுவாங்க டீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு அப்பா நான் சொல்லாமல் விட்டா சொல்கிறாங்க. ஆண்டி உங்கள் போய் சொல்கிறாங்க சார் ஜிமின் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் ஒன் டே ஆசை கேட்குறேன் ஆண்டி, நான் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வரவாட்டே ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி கேட்குறேன். நோ நீ வேண்டாம்
நீ டிரைவர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க ஆண்டி சொல்லி ஜிம்னு சொல்லாட்டே பார்த்து தேவானமாக முறைச்சி பார்க்குறாங்க. ஏண்டா ஏன் என்னோட தங்கம் ஆஃபீஸ் வரக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. ஆஃபீஸில் உரிமை இல்லையா என்ன சொல்லி கேட்குறாங்க. பாரு அவனுக்கு அங்கே ஷேர் இருக்குது, நீ யாரை சொல்கிறதுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு மட்டும் இடமா கேட்குறாங்க. அம்மா சொல்லிட்டு மாறி பார்க்குறாங்க. நான் நினச்சிட்டேம்மா ஜிம்னுக்கு எதுவும் தெரியாது, ஜிம்னுக்கு சிட்டி லைஃப் எதுவும் தெரியாது, அவன் வந்துட்டு வில்லேஜ்லேயே வளர்ந்து பையன், அதனால தான் நான் யாரும் அவன் இன்சல்ட் பண்ணக்கூடாது டீஸ் பண்ணக்கூடாது அப்படி தான் நினச்சி சொல்கிறாங்க. டே மற்றவங்களும் அப்படி நினைக்கல, நீயே அப்படி ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருக்க, மற்றவங்களும் யாரும் நினைக்க மாட்டாங்க. சரி அப்படியே ஜிமின் படிக்கல, ஜிம்கிட்ட எந்த ஒரு டேலண்டோட இல்லைனா கூட நீ அப்படி விட்டுருவியா என்ன? நீ தான் இப்போ பேச புரிய வைக்கணும். மற்றவங்க ஒய்ஃபை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீ தான் அவங்க வந்து உனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு நீ தான் புரிய வைக்கணும். படிப்பு அந்த இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா? அவங்க எந்த அளவுக்கு ஒரு குட் பர்சனாக இருக்காங்க, எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்காங்க தானே இம்பார்ட்டன்ட்டு. அவங்க படிக்காமல் கூட இருக்கட்டும், நீ ஒரு ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிட்டல, அப்போ மற்றவங்கள்ட்ட இன்ட்ரோ பண்ணுறவங்க எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பாம்பு உட்காந்துருக்காரு. நான் எவ்வளோ ஹார்ட் ஆகிட்டு தெரியுமா ஆண்டி, 2-3 டேஸ் எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு வேலையை உங்களுக்கு நம்ம பிடிக்கல போட்டுருக்கு, இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம ஒய்ஃப்னு சொல்லிக்கிறாங்க போல, அது நீங்கள் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த ரீசன் தான் இவங்க கூட இருக்காங்க போல நினச்சிட்டு ஆண்டி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. பாரு எவ்வளோலாம் பையன் ஃபீல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்டா அவன் நம்பி வச்சு போனால் எப்படியே பண்ணுவா சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா அம்மாவும் திட்டுறாங்க. அம்மா சாரிம்மா, நிஜமாக சாரிம்மா, நான் கேட்கவே இல்லைம்மா, நான் கேட்டிருக்கணும், தப்பு தான் என் மேலே தான் தப்பு, அவங்க கூட சொன்னால் இன்ட்ரோ பண்ண போய் பேசுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட தெரிஞ்சிருக்க சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஜிம்மி கொஞ்சம் வெளில வரமாட்டான்னு நினச்சி அப்படி இருந்துட்டேம்மா, நீ ஏன் என்கிட்ட முடிவு பண்ணிக்கிற? நீ கேட்கவே மாட்டியா, பேச மாட்டியா, மனசு விட்டு கேட்குறாங்க. நான் பேச மாட்டேம்மா, தப்பு தான்மா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இவர் மட்டும் பார்ட்டிக்கெலாம் போவார் ஆண்டி சொல்கிறாங்க. பார்ட்டிக்கெலாம் போறியா நீ தனியாக சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஜிம்மினை கூட்டு போனதுலாம் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு பிடிக்காது நினச்சிட்டம்மா, எல்லாமே நீயே முடிவு பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போது தேவம்மா சாரிம்மா முடியல பாருங்கள், அதை விடுங்கம்மா. சரி நீங்கள் எல்லாம் ஜிமின் பக்கம் பேசுகிறீங்களே, ஜிமின் ஏம்மா நீங்கள் அந்த ஒரு சின்ன சண்டை தானே, சரி என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கலாம், கோவப்பட்டுருக்கலாம், இல்லை அதை தாண்டி என்ன திட்டிருக்கலாம், பனிஷ் பண்ணிருக்கலாம், அதை விட்டு டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு யோசிச்சிட்டாமா சொல்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகட்டும் டேவிட பார்க்குறாங்க. இந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. ஓ இதை சொல்கிறியா, அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் கூட ஷாக் ஆகாமல் இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. டேங்க பாரு இப்போ தான் நான் உன்ட்ட சொன்னால் அவன் ஒரு லாயர்னு சொல்கிறாங்க. என்னன்னுக்கா ஒரு லாயர்டா, அவங்க கிளைண்ட் யாராவது கேட்டிருப்பாங்க, இவங்ககிட்ட அந்த பேப்பர் நிறைய இருக்கும், அவங்க கிளைண்ட் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்குறதா அவங்க டியூட்டிடா சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அவன் தானே கரெக்டாக லீகலாக படித்து பார்க்கணும், ஒரு லாயர் தாண்டா கொடுப்பாங்க. அந்த இதாக சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் கேட்க புரியுது என்ன சொல்லிருக்கு. ஆனால் சொல்கிறாங்க அங்கே பாரு. இப்போ அட்டையோட மக திரும்புகிறாங்க. சிலப்பா ஜிமின் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஆண்டி எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப பாவம் ஆண்டி, ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் ஹஸ்பண்டு ஒரு சைக்கோ, அவன் டிவோர்ஸ் கொடுத்தா இந்த ஜீவனாம்சம் கொடுப்பாங்களா ஆண்டி, அதனால் அந்த மாதிரி பணம் கொடுக்குற வேண்டிய கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பாதி பங்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு டிவோர்ஸும் கொடுக்காம அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப அழறா. அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி ஒரு பர்சன் ரெடியாக இருக்காங்க. இப்போ இவங்க டிவோர்ஸ் கிடச்சா அந்த பொண்ணு ஹாப்பியாக இருப்பா. அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஆண்டி, அவனுக்கு அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் வந்துட்டு ஒத்துக்க மாட்டான். அது வந்து ஆலன் இருக்கானா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஆலனோட கிளைண்ட்டு தான் அவன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்னோட கிளைண்ட்டு தான் அந்த பொண்ணு. சரி அதை பற்றி பேசிட்டு இருந்த மாதிரி ஆலன் சொன்னால் அந்த பொண்ணு வந்து கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்ன முடியாது, அந்த பொண்ணுக்கு ஒரு செகண்ட் சாய்ஸ் இருக்குது, வேறு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்குன்னு நான் சொன்னேன் ஆண்டி, இது தப்பா சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆனால் நான் என்ன நினச்சிட்டமா சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நான் ஏன் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணி ஏன் உங்களுக்கு என்ன என் கூட வாழ கஷ்டமாக இருக்கா சொல்லி டே கேட்குறேன். ஜிம்மி கேட்குறாங்க. ஐயோ செல்லம் அப்படி இல்லை சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. டே நம்ம பார்க்குறாங்க. எட்ட போடா செல்லம் தங்கன்னு சொல்லிட்டு எட்ட போ அப்படி சொல்லி தள்ளி விடுறாங்க. டேவுக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. என்ன எவ்வளோ தெரியும் தான் இவ்வளோ தப்பாக பண்ணியிருப்பா, அது நீயே அப்படி புரிஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க. நான் பயந்துட்டேம்மா, ஏன்னா 2 டேஸாக ஜிம்மிட்டு பேசவே இல்லை சொல்கிறாங்க. நீ தப்பு பண்ண பனிஷ் பண்ணியிருப்பான் சொல்லி கேட்குறாங்க. அதாம ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா, ஆனால் இப்போ பார்த்தா பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிடா இப்போ தான் டேவை நம்ம பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மி லிப்பு கிட்ட லைட்டாக பிளட் வருதாச்சோ என்னது கேட்குறாங்க. ஜிம்மி அப்படி டேரெக்டாக டேவை பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ டேவோட போதும் மறைச்சி பார்க்குறாங்க. என்னடா பண்ணிட்டு குழந்தையா சொல்கிறாங்க. இப்போ டே தான் பார்க்குறாங்க. இப்போ தான் லாயர்னு சொல்றீங்க, அதுக்குள்ளே குழந்தைன்னு சொல்கிறீங்க, நம்ம டே சொல்ல. இப்போ டேவோட நம்ம பார்க்குறாங்க. ஏங்க இவன் ரொம்ப பேசுகிறான், பேசாமல் ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிடுவோம் நம்ம ஃபாரினுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி டேவோட அம்மா டேவ் நல்லா டேஸ்ட் பண்ணுறாங்க. சரி விடுங்க ஆண்டி, போதும் எனக்கு விடுங்க, பாவமாக இருக்க சொல்லிட்டாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அம்மா இப்போயாவது நீ விட மாட்டேங்க சொல்லிட்டாங்க. விடுறேன். சரி நாங்கள் எதுக்காக வந்தால் சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே வந்ததே உங்கள் 2 பேருக்கும் ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. ரிசப்ஷன் எதுக்கு ஆண்டி சார் ஜிம் கேட்குறாங்க. இல்லைப்பா இங்கே நிறைய பேருக்கு ஒன்று தெரியவே இல்லைப்பா, அதுக்கு தான் நிறைய பேர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி டேக்கு மேரேஜ் ஆகிட்டா, சில பேருக்கு டேக்கு வந்து அலைன்ஸ் கூட கேட்குறாங்க, நிறைய பேருக்கு தெரியலப்பா மேரேஜ் ஆனது. அந்த ரீசன் அது இவங்க கூட பாரு உனக்கு ஒய்ஃப்னு இன்ட்ரோ பண்ணாமல் அங்கே போய்ட்டு வந்துட்டு வேறு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாண்டி சொல்கிறாங்க. அதுக்கு தான் ரிசப்ஷன் வச்சுட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் நீ வேணா சொல்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா, நீ தான் கிம் குரூப்போட சன்னிலான்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. டே ஜிம்முக்கு லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக வந்துட்டு நிஜமாக அந்த டைம் வேறு கிராண்ட்மா வந்துட்டு இறந்து போகிறதுனால மேரேஜ் பண்ணிச்சோமா ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு அந்தளவுக்கு ஹாப்பியாகவே இல்லை, அதனால் இந்த டைம் கொஞ்சம் ஹாப்பியாக கிராண்டாக பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக தங்கம் சொல்லி டேவோட அம்மா ரொம்ப அழகாக கொஞ்சிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறேன். ஏன்னா உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு காசு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்பா அம்மாவும் நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் அங்கிள் இறந்து போயிட்டாங்க, ஆண்டி இறந்து போயிட்டாங்க, கிராண்ட்மா கூட இறந்து போயிட்டாங்க, நீங்கள் ஜிம் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க. ஆமாம் அவள் லவ்க்குலாம் டிசர்வான பர்சன் சொல்லிட்டாங்க. சரி ஓகேம்மா நான் மேரேஜ் நான் வந்துட்டு ரிசப்ஷன் வச்சுக்கிறோம் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே பாருட்டே அங்கே நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க விடாமல் கூப்பிட்ற
கூப்பிட்றா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்ற, நீயே சொல்லாமல் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு ஒய்ஃபாக அந்த டேங்கா இப்படி ஒய்ஃப் கிடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கணும் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க சரிம்மா கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா ரொம்ப கிராண்டாக ரிசப்ஷன் நடக்குது. இப்போ நம்ம டேவோட அம்மா அகைன் ரிங்கும் வாங்கியிருக்காங்க. இன்னொரு டைம் ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மேரேஜ் மாதிரியே பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜிமின் பார்த்து அந்த 1 வீக்கும் டேவோட அம்மா அப்பா கூட இருந்திருப்பாரு. டேவை கண்டுக்கவே இல்லை. டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் ஒரு கிஸ் கூட கொடுக்கல. ஜிமின் டே பார்க்குறாங்க. ஜிமின் பேபி சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் வரவங்கிட்ட அங்கே அப்படி அழகாக வெல்கம் பண்ணி கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஆலன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ரொம்ப ஹாப்பியாக வராங்க. வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த நேம் போர்டு கூட வச்சுருக்காங்க. நம்ம கிம் டேங் ஒரு சிஓ அந்த அவர் படிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம ஜிமின் ஒரு லாயர் போட்டிருக்காங்க. இப்போ டேவோட அம்மா சொல்கிறாங்க நல்ல பேர் அவங்க 2 பேர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, பர்ஃபெக்ட் மேட்சஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஜிமின் பார்க்குற எல்லாரும் ரொம்ப டேவோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. டே சூப்பராக இருக்காண்ட ஒரு ஒய்ஃபு சொல்கிறாங்க. என்னடா பேசுறீங்க சொல்லிட்டு டே திட்டுறாங்க. இல்லைடா உண்மையாக சொல்கிறேன். இப்போ ஜாக்சன்லாம் பார்க்குறாங்க. இங்கே ஒரு நம்ம அந்த பசங்க வந்து 4 பேர் அவங்க பார்க்குறாங்க. டே அங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆகிட்டு நான் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சரி புரியுது இவ்வளோ அழகான ஒய்ஃப் தான் எப்படி சொல்லுவோம் இல்லை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது செம்ம ஃபிகர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேசிட்டு போகிறானுங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அனுபவி ராஜா அனுபவி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஜிம்மில் வச்சுக்கிடுவாங்க பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக நம்ம டேவோட அம்மா ட்ரெஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிப்பாங்க. அழகாக இருக்காரு. டே மட்டும் எனக்கு குறைஞ்சவரா டேவும் அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேவை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காரு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த பார்ட்டி முடிஞ்சு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு எல்லாரும் சொல்லிட்டு அப்படி கிளம்பி போக இந்த பக்கம் டேவோட அப்பா 2 பேர் வராங்க. அவங்க 4 பேர் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நான் கிளம்பவும் சொல்கிறாங்க. அம்மா எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருங்க சொல்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டில் போயிருக்கேன் ஓகேவா, நீங்கள் இருங்க ஓகேவா, 1 வீக் வர நீ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜிமின் கூட நீ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. தேங்க்யூ மேலே புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என் தங்கத்தெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பாரு நீ பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, ஜிம்மோட பேக்கில் எப்போதும் பேப்பர் இருக்கும் டக்குன்னு எடுத்து ஒரு சைனை வாங்கிடுவோம் சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ எனக்கு அம்மாவாக சொல்லிட்டாங்க என்ன வில்லியான்னு பார்க்குறியா சொல்லி கேட்குறாங்க. என்னை ஜிம்மினா கஷ்டப்படுத்த நான் அவங்க வில்லியாக மாறிடுறா சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஜிமின் பத்திரமா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்க டேவோட அம்மா வராங்க. பாரு 1 வீக்காக ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணியிருப்பான், கொஞ்சம் ஹாப்பியாக ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகேம்மா ஆண்டி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்க இந்த பக்கம் கிளம்பா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் லாயர் சார் சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சிஓ சார் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சேன் என்னோட ஒய்ஃபு இன்னசென்ட்டு குழந்தை எதுவும் தெரியாது வெளி உலகமே தெரியாமல் இருக்காங்க எல்லாம் கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சேன் தவிர மற்றபடி உங்களை யாரும் என்ஜாய் பண்ணுறதுலாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகேவா, எனக்கு அதில் கஷ்டமும் இல்லை, நான் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணவும் மாட்டேன். என்னோட ஒய்ஃப் அவ்வளோ அழகாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் சொல்கிறதுக்கு. யாராவது உங்களை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லையா, நீ வில்லேஜஸ் அந்த பையன் நான் சொல்லி கேட்டு யாரும் சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுவாங்க பயத்தில் தான் நான் உங்களோட தள்ளி நான் வந்து என்ஜாய் பண்ணாமல் இருந்தேன் தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை சரியா. தயவுசெய்து நான் சொல்கிறேன். இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன், நான் உன்னை சமாதானம் பண்ணுறதுக்காக சொல்ல, இதான் என் மனசில் இருக்கிற ட்ரூவான விஷயம் இதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா நான் படிக்கலாம் நீங்கள் கூட்டு போய் இன்ட்ரோ பண்ண மாட்டேங்குது நான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. தப்பு தான் சாரி தான் அம்மா சொல்கிற வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை சரியா. நான் உன்னை சேஃபாக பார்த்துக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு நினச்சேன் தவிர உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. பாரு நீ என்ன யோசிக்கிற, நான் என்ன திங்க் பண்ணுவா, நீ என்ன ஆசைப்படுறேன்னு யோசிக்கவே இல்லை. சாரி தயவுசெய்து மன்னிச்சிரு ப்ளீஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சொல்லிட்டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிற உண்மையை எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, இந்த 4 மந்த்து வெளியே கூட்டிகிட்டு போகவே தெரியுமா, அப்படியே கூட்டிட்டு போய் நைட்டு தான் கூட்டிகிட்டு போவீங்க, டே டைமில் வெளியே கூட்டு போனதே இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி மேரேஜுக்குன்னு எங்கேயும் கூட்டு போகவே தெரியுமா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் சார் ஜிம் கேட்குறாங்க. சாரிடா தங்க சாரி நிஜமாக என்ன மன்னிச்சிரு, இனிமேல் பண்ண மாட்டேன் ஓகேவா, உன்னை எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் இவங்க என்னோட ஒய்ஃபு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் நான் இன்ட்ரோ ஆகிக்கிறேன் ஓகேவா, நான் உன்னை அந்தளவுக்கு ப்ரௌடாக இன்ட்ரோ பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்களும் இன்ட்ரோ பண்ண தேவையில்ல சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஏன் அப்படி கேட்குறாங்க. என்னையே எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அது எனக்கே தெரியும், என்ன அங்கே அந்த மேரேஜுக்கு வந்தவங்க நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கலாம் என்னோட ஒய்ஃப் ஒரு லாயராக சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. சில பேருக்கு நேம் தெரிஞ்சிருக்கு இப்போ ஃபேஸ் தெரியல, சில பேருக்கு ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு நேம் தெரியல, அப்படி அந்த மாதிரி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. இவன் என்னோட பிஸ்னஸ் கிளைண்ட் கூட இனிமேல் உங்ககிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன், கேஸு தான் தான் சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. அப்போலாம் யாருக்கும் ஃபேவர் பண்ண மாட்டா சொல்லி ஜிம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே என் மேலே கோவம் போயிடுச்சா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தான் உங்கள் மேலே கோவம் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அப்போ 1 வீக்காக சொல்லிட்டாங்க. 1 வீக்காக அது பனிஷ்மெண்ட் சொல்லிட்டாங்க. பனிஷ்மெண்ட் ஆகும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன வேணும்னு ஹர்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் பண்ண அந்த விஷயம் எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. சில பேர் தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு தப்புன்னு தெரியாது, ஆனால் ஆப்போசிட் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும் ஓகேவா. நான் அப்படி தான் பார்த்தேன், நீங்கள் வேணும்னு எனக்கு ஹர்ட் பண்ணல, இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. சாரி தாங்க சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. சரி ஓகே போதும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்குமா சொல்லிட்டாங்க. என்னென்னு டயர்டாக இருக்கா
இங்கே பாரு இன்றைக்கி நம்மளுக்கு சொல்கிறாங்க பாருங்க அன்றைக்கி ஒன்றும் வெட்டிங் நடக்கல ஜஸ்ட் ரிசப்ஷன் தான் வச்சாங்க அதுக்கு போய் சொல்கிறாங்க சரி இங்கே பாரு நான் ரொம்ப ஆசையோட இருக்கேன் சொல்கிறாங்க அதுக்கு சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க இப்போ டே பார்க்குறாங்க ப்ளீஸ் இங்கே பாரு நான் ரிவெஞ்செல்லாம் எடுத்துடாத எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா ரொம்ப ப்ளீஸ் அப்படின்ட்டே கெஞ்சிட்டு இருக்காங்க ஜிம்னு பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க அடி இங்கே பாரு வேறு எந்த விஷயத்தோட ரிவெஞ்ச் எடுத்துக்கூடா நீ சொல்கிறதெல்லாம் பண்ணிடுறேன் ஆனால் இதில் மட்டும் ரிவெஞ்ச் எடுக்காது என்ன நான் வேறு மாதிரி ஒரு மூட்டில் இருக்கேன்டா சொல்லிட்டு அவர் சொல்ல ஜிம் பார்க்குறாங்க டேவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது எட்டப்பாங்க சார் ஜிம் போயிடுறாரு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு தான் டோர் லாக் பண்ணிட்டு வந்துருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க பாருங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க டே இங்கே பாரு 1 வீக்காக ஏதோ கோர்ட்டுக்குலாம் போயிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த கேஸில் என்ன சொல்லி கேட்குறாங்க கேஸ் வந்து ஜெயிச்சிட்டா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ ஒரு பக்கம் அவங்க கோர்ட்டில் பிஸியாக இருந்தால் இன்னொரு பக்கம் அம்மா அவங்க கூடவே இருந்தாங்க என்னை நீ கண்டுக்கவே சொல்கிறாங்க ஆமாம் கண்டுக்கல அதுக்கு என்ன இப்போ அவர் கேட்குறாங்க டே இங்கே பாரு சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ நம்ம ஜிம்மிட்டு பார்க்குறாங்க பாருங்க டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் டேரக்டாக டேயோட செஸ்ட்டை கை வைக்க டேக்கு ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு டே அப்படியே ஒரு ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா டே இங்கே பாருங்க எனக்கு பார்க்காதீங்க ஓகேவா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி 1 டே விட்டுருங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு விட முடியாது ப்ளீஸ் அப்படி ஜிம் டே ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு இப்போது நம்ம ஜிமின் டே லைட்டாக புஷ் பண்ணுறாங்க இப்போ டே கரெக்டாக அந்த டோர்கிட்ட போய் போய்ட்டு சாயிறாரு அவர் சாயும் போது இங்கே நம்ம ஜிமின் போய்ட்டு லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க இப்போ லைட்டை ஆஃப் பண்ணுற டே அப்படி ஜிமின் டே பக்கத்தில் வர டேக்கிற மாதிரி இருக்குது ஓய் அப்படி சொல்கிறாங்க இப்போது ஜிம் தான் என்ன அப்படி கேட்குறாங்க எதுக்கு லைட் ஆஃப் பண்ண சொல்லி கேட்குறாங்க இப்போ டே ஜிம் தான் நம்ம டேவோட நெக் கிட்ட போய்ட்டு லைட் அப்படியே ஹார்ட் ப்ரீத்தை வந்துட்டு அப்படி கொடுக்க டேக்கிற மாதிரி இருக்குது ப்ளீஸ் பாருங்க பண்ணாதான் சொல்கிறாங்க இப்போது ஜிம் தான் வந்துட்டு லைட்டை அவரோட ஹேண்டை மட்டும் அவர் ஒரு ரோப் வச்சிருக்காரு வச்சு கட்டி விட்டுறாரு டேக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது கேட்குறாங்க அதுவா சும்மா அப்படி சொல்கிறாங்க ஜிமின் பாராட்டு பண்ணா ஜிமின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம ஜிமின் தான் டேவா லைட்டை அப்படி எடுத்துகிட்டு போகிறாரு ஹேண்ட் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே போகிறோம் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க சொல்லிட்டு அவர் அப்படி கூட்டிகிட்டு போய் பார்த்தா அந்த பாத்ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக கேண்டில் லைட்டு அதுக்குள்ளே ரோஸ் பட்டல்ஸ் சொல்லிட்டு ஃப்ராக்ரன்ஸ் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு டே பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இது பார்க்கும்போது அவருக்கு அவர் ஹேண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண நினைக்கிறாரு நான் ஹேண்ட் லைட்டாக கட்டி வச்சுட்டு டே நம்ம ஜிமின் தான் டே பார்க்குறாங்க ஜிமினுக்கு பாரு ஹேண்ட் எடுத்து விட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க நோ அப்படி சொல்கிறாங்க இப்போ டே தான் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின்னு சொல்கிறாங்க நோ அப்படி சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்கே நம்ம டே பார்க்குறாங்க ஜிமினுக்கு பாரு இப்படி கூட பண்ணாத ஓகேவா ப்ளீஸ் ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம டே கெஞ்சிட்டு இருக்காரு இங்கே நம்ம டே தான் ஜிமின் தான் இப்போ டேவோட ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி விடுறாங்க டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு இதெல்லாம் நீ பண்ணாத ஓகேவா இதெல்லாம் நான் பண்ண சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஷர்ட்டில் ரிமூவ் பண்ணி விட்டுறாரு இங்கே ஜிமின் தான் டே ட்ரை பண்ணுறாங்க முடியல என்னடா போட்டு கட்டி வச்சா இவ்வளோ டைட்டாக இருக்க ஹேண்டை சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இப்போ ஜிமின் டே லைட்டாக அந்த பாத்ரூமில் வந்து புஷ் பண்ணிடுறாங்க டே அந்த பாத்ரூமில் அப்படியே விடுறாரு அந்த வாட்டர் போய் பவுன்ஸ் ஆகி வெளில வருது இப்போது நம்ம ஜிமின் அப்படி போகிறாரு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம டேவை கிஸ் பண்ணாச்சு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு நீ எனக்கு கிஸ் பண்ணி புரியுது எனக்கு ஹாப்பியாக இருக்குது பட் என்னை வந்து ரிலீஸ் பண்ணி விட சொல்லிட்டு டே சொல்ல ஜிம் பார்க்குறாங்க நோ அப்படி சொல்லிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு கிஸ் மட்டும் பண்ணிட்டு ஜிம் எதிர்க்கலாம் போக இப்போ டே பார்க்குறாங்க டே அவர் காலை லைட்டாக மூவ் பண்ணுறாரு இப்போ நம்ம டக்குன்னு ஜிம் தடுக்கி அவர் மேலே விழுந்துறாரு ஜிம் பார்க்குற என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த ஹேண்டை கூட ரிலீஸ் பண்ணல ஆனால் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி கழிவு சொல்லிட்டு வேண்டாம் ட்ரை பண்ணுறாரு இப்போ நம்ம டே தான் என்னையா டெஸ்ட் பண்ணுறா சொல்லிட்டு அவர் அப்படியே ஜிம் அப்படியே பேக் எப்படின்னா கீழே ரொட்டேட் பண்ணிடுறாரு இங்கே ஜிம்மின் தண்ணிக்குள்ளே இருக்காரு ஜிம்மின் டே மேலே இருக்காரு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டே வேண்டாம் சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் அப்படி பண்ணுவார் ரிலீஸ் பண்ணி விட சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டுறீங்களா சொல்கிறாங்க விடுறேன் அப்படி சொல்கிறாங்க இப்போ டேவும் ஜிம் டேவோட அந்த கட்டை வந்து எடுத்து விட்றாங்க இப்போ டே தான் பார்க்குறாங்க அங்கே பாருன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அதுக்கு எப்படியா பனிஷ் பண்ணுவா சொல்கிறாங்க டே அதை சொல்கிறாங்க இப்போ டே தான் ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணுறாங்க கப் பண்ணி அவரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஜிமின் அப்படி பயந்து போகிற ஒரு செகண்ட் ஏன்னா டே அந்தளவுக்கு ஹங்கராக கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜிமினும் அவருக்கு ஈக்குவலாக கிஸ் பண்ணுறாரு ஏன்னா 1 வீக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டமே சொல்லிட்டு அவர் ஈக்குவலாக கிஸ் பண்ணுறாரு இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாண்டா நம்ம ஜிமின் தான் டேவை பார்த்து முறைச்சி பார்க்குறாரு ஏன் அப்படி கேட்குறாங்க இன்றைக்கி எனக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்கிறாங்க எப்படி போவோம் சொல்லி கேட்குறாங்க இப்போ ஜிமின் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க நான் தூக்கிட்டு போவா அப்படி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க நேற்று என்கிட்ட எப்படி கஞ்சிக்கிட்டே சொல்கிறாங்க அங்கே பாரு நீ ஒரு டைம் டேஸ்ட் பண்ண நீ அவ்வளோதான் சொல்கிறாங்க என்னதுக்கு ஆமாம் மற்ற விஷயத்தை என்னாலும் பண்ணிக்கோ ஆனால் இந்த விஷயத்தை டேஸ்ட் பண்ணாது என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாவட்ட அப்படி சொல்லிட்டு ஜிம் சார் டே பார்க்குறாங்க உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க ஜிம்ல சார் அமைதியாக இருக்காங்க சரி ஓகே எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க சரி ஃபுட்டை மேக் பண்ணி தரேன் அப்புறம் சொல்கிறாங்க நான் கோர்ட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க தூக்கிட்டு போகிறேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க கடவுளே அப்படி சொல்கிறாங்க அங்கே பாரு அவரெலாம் கூப்பிடாத சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க ஜிம் ஒரு கிட்ட ஷையை ஸ்மைல் பண்ணுறாங்க சாரி சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க எனக்கு ஹாப்பி தான் இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு கூட விளையாடாத சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஏன்னா சொல்லிட்டே வராங்க வேண்டாம் எதுவும் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஏதோ நைட்டே பாவம் ரொம்ப பேபி கஷ்டப்பட்டேன் எல்லாம் சொல்லிட்டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜிம் லைட்டாக டேவை அடிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க நிஜமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் பயந்துட்டேன் எங்கடா என்னோட ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க உனக்கு ஏதாவது ஜிமின் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறா சொல்லிட்டு
அப்படின்ட்டே கேட்குறாங்க. அப்புறம் ஏன்ட்டே இப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. பாருங்க டே, நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அவங்க கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஒய்ஃபாக ஒரு ஹஸ்பண்டாக அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா விதமான அந்த ரைட்ஸையும் கொடுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் ஒய்ஃப்ன்ற ஒரே ஒரு ரைட்ஸை மட்டும் கொடுத்துட்டு வீட்டோட வச்சுக்கக்கூடாது. வெளிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண ஈவன் வெளில தான் இன்னும் ஈவன் கொஞ்சம் பெட்டராக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் கூட ஏதோ எப்படி வேணாலும் இருந்துடலாம், வெளில 4 பேர் பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அவங்க இருக்கிற அந்த அவங்க அவங்க உங்களை நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்துட்டு மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. கரெக்டு தான், தப்பு தான் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம், இவனுக்கு காய்ச்சி அவங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது, ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இல்லை அவங்களும் சொன்னாங்க என்ன இன்டர் பண்ணி வச்சு, நான் தான் இன்டர் பண்ணாமல் விட்டுறேன், தப்பு தான் மன்னிச்சு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை வேறு யாரும் இப்படி பண்ணவே கூடாது. ஓகேவா? அவங்க நம்பி ஒரு பார்ட்னரை அவங்க வெளில இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத பர்சன் இருந்தால் கூட அவங்க சேஃபாக செக்யூராக பார்த்துக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு செக்யூர்னஸை கொடுக்கணும், நான் இருக்கேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு. அதை விட்டுட்டு யாரும் ட்ரீட் பண்ணக்கூடாது, ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகே, வீட்டில் வந்துட்டு அவ்வளோ பாசமாக அந்த கேரிங்லாம் காட்டும்போது அவங்களுக்கு அதெல்லாம் கேரிங்காக தெரியாது. ஓகேவா? ஃபேக்காக தெரியும் சொல்கிறாங்க. ஈவன் அந்த 3 டேஸில் நினச்சி அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் எனக்கு என்னோட ஐஸை பாரு, நான் பார்த்தா ஃபேக் மாதிரி தெரிய சொல்கிறாங்க. இல்லட்டே, நான் உங்களை அப்படி நான் இந்த இடத்துல ஃபேக்காக ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் அந்த டைம் அந்த பிளேஸில் உங்களை பார்க்கும்போது நான் அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணேன். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை நார்மலாக பேசினா கூட ஒய்ஃப்னு கூட சொல்ல வேண்டாம், நார்மலாக கேஷுவலாக வந்து பேசினா கூட நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன் தெரியுமா? அட்லீஸ்ட் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணால் கூட நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். சரி ஓகே, டேக் எதுவும் ப்ராப்ளம் சொல்லாமல் இருக்காங்க, நம்மளை இன்ட்ரோ பண்ணாமல் இருக்கான்னு விட்டுருப்பானா, நீங்கள் யாரும் மாதிரி திரும்பிட்டீங்களா, எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும். அதுவும் உங்கள் மேரேஜில் உனக்கு எப்போ மேரேஜ்னு சொல்கிறப்போ நான் சீக்கிரம் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது இது இன்னும் எவ்வளோ ஹார்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? சரி டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு சொல்கிறாங்க, டேக்கிற மாதிரி இருக்குது, சாரி ரியலி சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஓகேவா? இதுக்கு மேலே சொல்கிறாங்க, இதுக்கு மேலே எப்பவும் பண்ண மாட்டேன். இப்போ இந்த வேர்ல்டுக்கே தெரியும் ஓகேவா என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ நீ எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கப்புறம் எதுக்கும் நான் எப்போ நான் ஹார்ட் பண்ண மாட்டேன். உன்னை எவ்ரிடே வெளில கூட்டிகிட்டு போவேன், வீக்கெண்டானா வெளில கூட்டிகிட்டு போவேன், ஃபாரின் கூட்டிகிட்டு போவேன், எல்லா இடத்துக்கும் ஹனிமூன் ட்ரிப்பு நீ எங்கெல்லாம் ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்புறம் மேரேஜ் சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் கூட்டிகிட்டு போவேன், ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போவேன். நீ என்ன கேட்டாலும் பண்ணுவேன் ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அவனை எப்பவும் சேஃபாக செக்யூராக பார்த்துப்பேன், லவ் யூ ஜிம்மின்னு சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, லவ் யூ டூ அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் ப்ராப்பராக 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன கன்ஃபர்ஸ் பண்ணீங்களா, அந்த ரீசனால் தான் நீங்கள் அந்த அப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணாத அந்த ரீசன் கூட பொறுத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. நான் பயந்துட்டு தெரியுமா, நீ பார்த்துக்க டிவோர்ஸ் பற்றி பேசுகிறதே சொல்கிறாங்க. அச்சோட்டே அது எனக்கு கிளைண்ட்டு சொல்கிறாங்க. என்னால் பயந்துட்டு எனக்கு தெரியல நீ ஒரு லாயர் சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு ஒரு ஆசை வரவா சொல்லிட்டாங்க. என்னென்னு கேட்குறேங்க, நான் கோர்ட்டுக்கு வரணும் சொல்லிட்டாங்க. என்னென்னு அவனை கோர்ட்டுக்கு வரணும், நீ அங்கே வந்துட்டு பேசலை, எனக்கு அதை பார்க்கணும் போட்டுருக்கு வரட்டா அப்படி கேட்குறேங்க. சிவனுக்கு ஒரு ஷையாக இருக்குது அது சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட ஒய்ஃபு நீங்கள் எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் வரட்டா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மும் சரி ஓகே வாங்க ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க, லீவ் போட்டுறேன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் கூட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம டே ஜிம்முக்காக மேக்கப் போட்டுறாங்க எதுக்கு சொல்லிட்டாங்க, அது ஹெக்கி மார்க்ஸாக இருக்கே, அப்புறம் ஒன்று பார்த்து ரிசர்ச் கூட சொல்லிட்டாங்க, அதை நைட்டு நீங்கள் யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சாரிடா அது வெட்டிங் நைட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறேன் கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன அந்தளவுக்கு பிடிக்குமா சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. சரி ஓகே வாங்க சொல்லி இப்போ ஜிமின் அண்ட் டே 2 பேரும் கோர்ட்டில் தான் கிளம்பிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜரானதுமே எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜிமின் அந்த பக்கம் ஆலன் 2 பேரும் வந்துட்டு வாதாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக அந்த டிவோர்ஸ் கேஸ் தான். இப்போ அந்த சைடில் நம்ம ஜிமின் வந்து இது ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஒரு ஒய்ஃபாக அவங்களுக்கு எப்போ ரெஸ்பெக்ட் கொடுத்ததே இல்லை, ஈவன் வீட்லேயும் சரி வெளிலையும் சரி அவங்களை எப்போ ஹார்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க வந்து ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணுறதுல நீங்கள் எவ்வளோ ட்ரீட் பண்ணிக்க நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் ஜட்ஜ் பார்க்குறாங்க. ஆர் ஹியூமன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் பார்த்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்காரு, என்னோட கிளைண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆலன் ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஆலனை பார்த்து ஜிம்னு முறைக்கிறாரு. ஐயோ இவன் வேறு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஜட்மெண்ட் வந்து பொண்ணுக்கு ஃபேவராக தான் வருது. ஏன்னா ஒரு பொண்ணுங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப போராக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், அவங்க கூட லைஃப் வந்து வாழ முடியும். அவங்ககிட்ட லவ் இருந்தால் மட்டும். ஆனால் ஒரு லவ் இல்லாமல் மற்ற எல்லாம் இருந்தால் அவங்க கூட வாழ முடியாது இல்லையா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணுக்கு அவங்கள்ட்ட டிவோர்ஸ் கிடச்சிச்சு. அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் பார்த்து அப்படி கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கு ஒரு அண்ணா மேலே ஹக் பண்ணி வாசல் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணுற அந்த பொண்ணை இந்த பருவனுக்கு இன்னும் ஒரு லைஃப் இருக்குது, செகண்ட் சான்ஸ் இருக்குது, ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. ஆனால் உங்களை மறக்கவே மாட்டேன் சொல்லிட்டாங்க. சரி எப்போ ஹாப்பியாக சொல்லிட்டு அவங்க விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. டே ஜிம்மில் பார்த்தா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. எவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபு, எவ்வளோ அழகாக வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறான், எவ்வளோ அழகாக வந்து வாதாடிட்டு இருக்கான், ஒரு பெஸ்ட் லாயர் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் ஆலன் வெளில வராங்க. இப்போ ஆலன் தான் வந்துட்டு பேசட்டா ஒரு மாதிரி வச்சுருக்காரு. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லைடா என் பக்கத்தில் இருந்தால் இவன் இருக்கானே சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஆலனை பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. எப்படி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. டே போட சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டி விட்டுறாரு. இப்போ அவரும் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அச்சோ சீனியர் நீங்கள் வேறு லெவல் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்து ஹக் பண்ண டேக் ஒரு பாசிட்டிவ் ஆகிடுது. அந்த பொண்ணு ஹக் பண்ணுறப்ப கூட பெருசாக தெரியல, அண்ணன் கூப்பிட்டதுனால இவன் வந்துட்டு சீனியர்னு கூப்பிட்டு ஹக் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. என்னடா ஆசை கேட்குறாங்க. நீங்கள் வேறு லெவல் தெரியுமா, நான் உங்களை மாதிரி தான் வரும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஓகே சொல்லிட்டு முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ஏன் டே நீங்கள் ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. ஓ ஆஃபீஸ் போகலாம் சரி பேச முடியுமா, என் வீட்டு ஆஃபீஸ் போகலாம் சொல்கிறாங்க. இல்லை டே வேண்டாம் எனக்கு டைமில் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. என் கூட ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க. சரி ஜிம்மினோ ஓகே ஃபிலிக்ஸ் தான் சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட்டோட கேஸ் இருக்குல்ல இதெல்லாம் நீட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி வச்சு சொல்கிறாங்க. ஓகே சார் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் டே உன் காரில் வந்துட்டுருக்காங்க.
டே உம்முன்னு வராங்க. ஏன் டே ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. அது என்ன உங்களோட ஜூனியர் ஹக் பண்ணலாம் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, என்னோட சீனியர் தான், என்னோட ஜூனியர் தானே, ஹக் பண்ண என்ன சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, இல்லை அப்படிலாம் ஹக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இவர் ஒரு பாசிட்டிவ் டைப்போ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க டியர் லாயர் சொல்கிற டே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போலாம் உங்களை யாரையும் ஹக் பண்ணி அலோவ் பண்ண முடியல, ஓகேவா? அந்த பொண்ணு உங்களை அண்ணான்னு சொன்னாலும் விட்டுறேன். இதுக்கப்புறம் உங்கள் கிளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஜூனியராக இருக்கட்டும், வேறு யாரும் உங்களை ஹக் பண்ணக்கூடாது, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி கார் விட்டு வந்துருக்காங்க. உனக்கு எதனா கிஃப்ட் வாங்கி தரவா சொல்கிறாங்க. கிஃப்ட்டா எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ இவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு வேண்டாம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு கேஸுக்கும் நீங்கள் எனக்கு கிஃப்ட் வாங்கி தர மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா வாங்கி கொடுத்துட்டா போச்சு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டான்ட்டே சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நீ எவ்வளோ அழகாக வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எல்லா ஜாப்புமே கஷ்டம் தான் சொல்கிறாங்க. எல்லா ஜாப்புமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது சொல்லிட்டு ஜிமினும் அந்த பொண்ணு ஹாப்பியாக இருப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃபீஸில் நம்ம ஜிம் வராங்க. ஜிம் நார்மல் ட்ரெஸ் தான் வராங்க. டே ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து வராங்க. இந்த ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாம் மேட்ச்க்கு வந்துருப்பாங்களே அவங்களும் வராங்க. எல்லாரும் ஜிம் பார்த்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு ஹலோ சார் சொல்கிறாங்க. குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இருக்காங்க. டே ரொம்ப ஹாப்பியாக ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து வராங்க. லிசன் காய் சொல்கிறாங்க. சார் சொல்லிட்டு எல்லாம் எந்திரிக்கிறாங்க. ஹீ இஸ் மை ஒய்ஃப், ஓகேவா? மிஸ்ஸஸ் கிம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஓகே சார் நாங்கள் பார்த்துருக்கோம் சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் சார் சொல்லிட்டு ஜிம்மிட்ட சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் உங்கள் ஒர்க்கு பாருங்கள் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்மில் அவங்களும் ஒர்க்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் டே 2 பேர் கேபின் போகிறாங்க. இப்போ நம்ம டே தான் அந்த சிஓ சீட்டில் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மினை வேண்டாம் சார் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காராங்க. நல்லா இருக்கே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அங்கே நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பழைய ஃபைல்ஸு எனக்கு கிளியர் பண்ணாமல் இருக்க சொல்கிறாங்க. அப்படியா நான் பண்ணவா சொல்கிறாங்க. உனக்கு வருமா சொல்லிட்டு ஜிம்மின் தான் உட்காருங்க சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டுக்கு அது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே எப்படி வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. எதுக்கே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே அந்த ஒர்க் பாட்டை கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட என்ன எவ்வளோ டேலண்ட் இருக்குது சொல்கிறாங்க. நிறைய இருக்குது காட்டவா கேட்குறாங்க. காட்டு பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் நினச்சி இப்போ அப்படியே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மின் டே பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கு சர்ப்ரைஸ்டாக இருக்காரு. பார்க்குறாங்க. ஜிம்மின் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணாரு. ஜிம்மினுக்கு டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும். அப்படி லவ் பண்ணி டான்ஸ் பண்ணுவார். அவர் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ண அப்படியே வச்சுக்கணே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் நல்லா டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பவ் பண்ணுறாரு. எப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நம்ப பிள்ளைன்னு வேற ஆப்ஷன் கேட்குறாங்க. வேற சொல்கிறாங்க. சிங்கிங் பண்ணவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சிங்கிங் பண்ணுறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பர்சனாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோமா சில பேர் இருக்காங்க. மல்டி டேலண்டான ஒரு பர்சன் எல்லாமே இருக்குது ஜிம்மின்கிட்ட. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க. இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது சொல்லிட்டாங்க. வேறு நிறைய இருக்குது. இப்போ காட்ட முடியாது, ஓகேவா? டைம் இல்லை, நான் வந்து ஒர்க் பண்ணி தரேன் சார். ஜிம்மில் உட்காருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் போல சொல்லிட்டு ஜிம்மில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் உண்மையாக என் லைஃப்லேயே வந்து பெரிய லக்கி ஜிம்மில் நான் ஒரு லக்கி சாம் ஜிம்மின் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் தான் லக்கி சாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் என்கிட்ட ரொம்ப ஜென்யூனாக இருந்தீங்க டே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அவ்வளோ லவ் பண்ணுறேன், ரொம்ப கேர் பண்ணுறீங்க. என்கிட்ட எனக்கு உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், பிடிக்காத சொல்ல முடியாது ஹர்ட்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று தான். அதுவும் சரியாயிட்டு, ஓகேவா? நீங்கள் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, கேர் பண்ணிக்கிறீங்க, எனக்கு இதுவே போதும். லைஃப் லாங் எப்படி பார்த்துப்பீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏதாவது மோர் நல்லா பார்த்துப்போம் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. என்ன கேள்விப்பட்டா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கான் ஜங்குப் சொன்னாங்க சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போது டேவுக்கும் மாடலிங் எல்லாமே ஒரு வந்து பார்க்குறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஜஸ்ட் ஒரு சிஓ மட்டும் இல்லை, நல்லா குக் பண்ணுறாங்க, அப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்லிட்டேக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியா? நான் ஹாப்பி தான் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இவங்க ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க டே, நான் உங்ககிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லைனா கூட நான் லவ் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஜிம்மின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஜிம்மின், நானும் சேம் அப்படி தான். அப்போ ஜிம்மின் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே, எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சா நீங்கள் லவ் பண்ணீங்க. இவனை படிக்கலன்னு நினச்சா லவ் பண்ணீங்க. எனக்கு அது என்ன ப்ரௌடாக இருந்துச்சு. என்ன நீங்கள் அதை வெளில சொல்கிறது கொஞ்சம் கூச்சப்பட்டீங்க. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதுவும் சரியாயிட்டு, ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே நீங்கள். ஏன்னா அங்கிள் ஆண்டி வந்து டக்குனு எனக்கு மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க உங்ககிட்ட உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் டைம் எடுத்து லவ் பண்ணுற சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் கூட ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்க. ப்ரௌடாக இருக்குது எனக்கு அப்படி வந்து ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்களா. இப்போ ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே நம்ம ஜிம்மினோட டே தான் கிச்சன் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே பாருங்கள், இப்போ கிட்ஸ் வந்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக போங்க சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, அப்பா அம்மா தானே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, வரதுக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை அவன் நம்ம பையன் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான், அவங்க கூட சீக்கிரம் வந்துடுவான் சொல்கிறாங்க. டே வரப்போ பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. டே தான் ஜிம் இப்படி ரொமான்டிக்காக இருக்காருங்க கிச்சனில். ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே இந்த பர்சனே எப்படி இருக்காங்களோ சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸாக இல்லையா சொல்லிக்கிறாங்க. டே எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க இதுக்கு அதுக்கும் டைம் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் நைட் ஆனால் பேபிஸ் கொஞ்சிட்டே இருக்கா, அப்புறம் நான் தூங்கிடுறேன். அப்புறம் பார்த்தா பகலை கண்டுக்கவே மாட்டேன், கோர்ட்டுக்கு அப்படி சொல்லிட்டு பிஸியாக போயிடுறேன். நான் ஒரு பக்கம் ஆஃபீஸ் போயிடுறேன். அப்படி நான் எங்கே ஒன்று கண்டுக்க சொல்லிட்டு ஜிம் சார் டே ஒரு மாதிரி ஃபார்மாக பேசிட்டு இருக்கேன். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சார் ஜிம் தான் டன் பண்ணிட்டு நீங்கள் வர எனக்கு ஒரு பிக் பேபி மாதிரி மாறிட்டீங்க சொல்கிறாங்க. அப்படியா பிக் பேபியாக சொல்கிறாங்க. சரி பிக் பேபிக்கு கொஞ்சம் கிஸ் கூட பார்க்க சொல்லிட்டு டே சார் ஜிம் நான் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக கிஸ் பண்ணிட்டு போதே மாமா டாடா சொல்லி வாய்ஸ் கேட்குது. 2 பேர் டக்குன்னு தெரிச்சிடுறாங்க. தெரிச்சு போய் தள்ளி நின்றுருக்காங்க. திரும்பி பார்த்தாக்கா 2 கிட்ஸ் ரொம்ப அழகாக வந்துருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ
மின்மின் தேஜு எப்போ நீங்கள் சொல்கிறாங்க அம்மா நாங்கள் இப்போ தான் வந்து சொல்லிட்டு அந்த பேபி சொல்லி வராங்க. இப்போ பின்னாடியே பார்த்தா டேவோட அப்பா அம்மா வராங்க. டேவோட அம்மாவுக்கு தெரியும் கட்டுப்பட்டு எதனா பண்ணியிருப்பான் தனியாக இருக்கும் சொல்லிட்டு இப்போ டே பார்க்க டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்னடா டிஸ்டர்ப் பண்ணுற மாஸ்ட்டாங்க இல்லைம்மா அதனால சொல்லிட்டு டேன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பாட்டி பேபிஸ் தூக்குறாங்க. என்ன பண்ணீங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் ப்ளே பண்ணோம் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு எதுக்குடா இவ்வளோ டாய்ஸ் வாங்கியிருக்கீங்க சொல்லிட்டாங்க. அது கிராண்ட்மா வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு டே வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராண்ட்மா கேட்குற அந்த டேவோட அம்மா கேட்குறாங்க. அவன் மின்மின் என்ன போகிற சொல்கிறாங்க. நான் லாயராக போகிறேன் சொல்லிட்டு பேபி சொல்லுது. அப்படியா சொல்லிட்டாங்க. அப்போ டேச்சு நீ சொல்லிட்டாங்க. நான் சேவ் ஆக போகிறேன் சொல்லிட்டாங்க. என்னென்னு ஆமாம் என் அம்மா டாடா மாதிரி நாங்கள் ஆக போகிறோம் சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கிறத பார்க்கறதுக்கு. அப்படியா நீங்கள் குட்டி லாயரா நீங்கள் குட்டி சிஓவா சொல்லிட்டாங்க. ஜிம்மன் தூக்குறாங்க. அதுக்கு 2 பேபிஸில் கொஞ்சிட்டு இருக்காங்க. டே ஒரு பேபி ஜிம்மன் ஒரு பேபி. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் பேபிஸ் பார்த்துக்கணும் கிளம்புறா சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் பசங்க இங்கே இருந்தா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா எங்களுக்கும் ஆசையாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் போகணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஹவுஸ் போகிறீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பேசாமல் நீங்கள் கிட்ஸு கூட்டிகிட்டு போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ டேயோட அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. டே இங்கே பாரு ஏதோ வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் வச்சுப்போம் ஓகே மற்ற இடத்துல உங்க கூட தான் இருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. அதை ஜிம்மன் பார்க்குறாங்க. டே சும்மா சொல்லிட்டாங்க. ஜிம்மாவா டே அப்படி சொல்லிட்டாங்க. நான் ஜிம்மா தான் ஃபேஸ் பண்ணேன் என்னாலே பேபிஸ் எல்லாம் இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படியே அதே மாதிரி கனையும் ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு பட் டே தான் அவர் பேபி கொஞ்சம் ரெண்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேபி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் டேடா எனக்கு நிறைய டாய்ஸ் வந்து போடுவாங்க நிறைய லவ் கொடுப்பாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் கூட பசு ஆகிடுவாங்க சொல்லிட்டு பேபி சொல்லுது பசுவா எங்கள் மாமா எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் டேடாவுக்கு பசு ஆகிட சொல்லிட்டு பேபி சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு சரி போய்ட்டு வாங்க நம்ம இப்போ டேவோட அப்பா அம்மா ஓகே படம் கிளம்புறோம் சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி பத்திரம் போய்ட்டு வாங்க சொல்லி ஜிம் அனுப்புறாங்க. அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் பேபி சார் ஜிம் வச்சுருக்காங்க. டே அண்ட் ஜிம் தான் 4 பேரும் அப்படி சாப்பிட உட்காராங்க. ஹாரர் மூவி பார்க்கலாமா பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. போய் பார்க்குது அம்மா எனக்கு பயமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. பயப்படக்கூடாது சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. டே அந்த ஹாரர் மூவி போட்டுவிட்டு அப்படியே வந்து ஓகே அந்த 2 பேபிஸும் பயமாக இருக்கு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணை வச்சுட்டு உருட்டி பார்க்குறாங்க அந்த மூவியை. இப்படி நம்ம டே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தேன் பயமாக இருக்கு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் பயப்படுறாரு எனக்கு ஜிம்மு கொஞ்சம் பயம் டே எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. இங்கே வசட்டே தான் அப்படி ஜிம்முக்கு லேப்டாப் குறைக்கிறாங்க. ஐயோ பேபிஸ் பார்த்துட்டு போகிறாங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல அவங்க பார்க்க மாட்டாங்க மூவிஸ் முடிகிற வரைக்கும் அவங்க திரும்பவே மாட்டாங்க சொல்லி டே சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது க்யூட்டாக இருக்கு நம்ம ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக இருக்குது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே அப்புறம் பேபி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி அவங்க லைஃப் அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இதோட இது ஹாப்பி எண்டிங்காக நம்ம முடிக்கிற ஓகே பிடிச்சிருக்கு நம்மள ஐ ஹோப் ஓகேவா. எங்கேயாவது நீங்கள் ஆக்கோட ஃபீல் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி ஓகேவா சாரிடா ஓகே அப்படி போயிட்டு கேரு.